Hello friends, welcome back to Learn-with-Singam. இது டே 8 of 100 days of code or programming. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணுறேன். இதில் ஒரு 6 வேல்யூ போடலாம். ரெட், க்ரீன், பிளாக், ப்ளூ, இப்போ வந்து நம்ம ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் வித் 1. இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ போட போகிறோம், இந்த டேட்டாவை நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸாகவும் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸாகவும் பிரிக்கிறோங்கிறத சொல்ல போகிறோம். நம்பர் ஆஃப் கால்ஸ் வந்து நான் 2ஆகவும், நம்பர் ஆஃப் ரோஸ் 2ஆகவும், நம்பர் ஆஃப் காலம்ஸு 3ஆகவும் போடுறோம். ஸ்பெல்லிங் தப்பு. ஆர் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ வந்து மேட்ரிக்ஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரோ 3 காலம் இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி இண்டெக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா mat1 ஆஃப் 2, 3 செகண்ட் ரோவில் இருக்கிற தேர்ட் காலம் எடுக்கிறோம். இப்போ வந்து mat1ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் வந்து வயலட், அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் பார்க்கறதுக்கு dim ஆஃப் mat1 போட்டிங்கன்னா 2, 3 இதுதான் மேட்ரிக்ஸோட டைமென்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ இங்கே n ரோஸ் n காலம்ஸ்ன்னு போட்டோம் இல்லையா, இதை வந்து நம்ம 2 ரோவாகவும் 2 காலமாகவும் பிரிக்க முடியும். அதாவது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் mat1ங்கிறது வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் அதே வெக்1 வந்து n rows is equal to 2, n columns is equal to n row, n column is equal to 3, by row is equal to true அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ ரெட், க்ரீன், பிளாக், ப்ளூ, பிங்க், வயலட் அப்படின்னு பிரிச்சிருக்கா. இப்போ அதையே இங்கே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட், க்ரீன், பிளாக், ப்ளூ, பிங்க், வயலட் இந்த மாதிரி போடும். ஸோ இப்போ வந்து டைமென்ஷன் நேம் நீங்கள் கொடுக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் letters 1 to 10, letters of 1 to 10. letters ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம நேம் கொடுக்கலாம். ஸோ லெட்டர் மேட்ரிக்ஸாக போடுறதுக்கு போட்டுட்டு அதுக்கு நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் இப்போ லெட்
n column is equal to 2. இப்போ 2 டைமென்ஷன் கொடுக்குறோம். dim names is equal to list of. ஸோ இப்போ நம்ம வந்து ரோஸ் கொடுக்குறோம். லோவர் கேஸ் அப்பர் கேஸ். இப்போ லெட் மேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேட்ரிக்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம நேம் கொடுத்துருக்கோம், லோவர் கேஸ் அப்பர் கேஸ்ன்னு. ஸோ நம்ம இந்த டிம் நேம்ஸில் டைமென்ஷன் நேம்ஸில் வந்து லிஸ்ட்டாக கொடுக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரோக்கு என்ன நேம் கொடுக்குறோங்கிறது கொடுக்கணும். அடுத்தது காலம்க்கு என்ன நேம் கொடுக்கணுங்கிறத கொடுக்கணும். இப்போ இதையே நீங்கள் வந்து டிரான்ஸ்போஸாகவும் பண்ண முடியும். இப்போ இந்த மேட் ஒன்னை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் ஆஃப் mat1 transpose. So T of mat1. இப்போ வந்து mat1 trans பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து 2 ரோ 3 காலம் இருக்கா, அதே வந்து இங்கே 3 ரோ 2 காலமாக இருக்கு. அதான் டிரான்ஸ்போஸ், மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் மாதிரி. ஸோ அடுத்தது நம்ம வந்து இதையே வந்து இங்கே n ரோஸ் வந்து இப்போ இதை வந்து 2 ரோவாக மாற்றணும் அப்படின்னா இதே கமாண்டை இங்கே n காலம்க்கு பதிலாக n ரோ அப்படின்னு போட்டோம்னா போய் இது வந்து 2 ரோ 10 காலமாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மேட்ரிக்ஸில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்புறமா இன்னும் டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.